ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரபஞ்சம் குறித்தும் பல்வேறு கோள்கள் குறித்தும் தங்களது ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பிரபஞ்சத்தில் உள்ள கருந்துளைகள் அவர்களுக்கு மிகவும் மர்மமான மற்றும் சவாலான ஒன்றாகும். பல விஞ்ஞானிகள் இத்தகைய கருந்துளைகளை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் அவர்களுக்கு இது புரியாத புதிராகவே உள்ளது. இந்நிலையில் ஆராய்ச்சியாளர்களுக்கே ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய விதத்தில், அதாவது சுமார் 12.9 பில்லியன் ஒளியாண்டுக்கு முன்னதாகவே தோன்றியுள்ள மிக பிரம்மாண்டமான கருந்துளை ஒன்றை விஞ்ஞானிகள் தற்சமயம் கண்டுபிடித்து உள்ளனர். அந்த கருந்துளைக்கு J40100139 என்று பெயரிட்டு உள்ளனர். இந்த கருந்துளையிலிருந்து வெளிப்படும் பிளேசர் என்று சொல்லப்படும் ரேடியேஷன் நமது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த கருந்துளை பற்றியும் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் பற்றியும் மூத்த விஞ்ஞானி மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மொஹாலியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் தாவி வெங்கடேஸ்வரன் நம்மிடையே பேசும் பொழுது, 12.9 பில்லியன் ஒளி ஆண்டு தொலைவு அப்படின்னு சொன்னா சுமார் ஒரு 12.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு ராட்சச கருந்துளை. ராட்சச அப்படின்னு சொன்னா சும்மாலாம் இல்ல, 70 லட்சம் சூரியனுடைய நிறைய தன்னோட வச்சிருக்கக்கூடிய ஒரு கருந்துளை. அந்த கருந்துளை, ராட்சச கருந்துளை வெளியிடக்கூடிய மிக ஆற்றல் மிகுந்த ரேடியேஷன் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சமீபத்தில் இனம் கண்டிருக்காங்க. J40100139 அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க. இது என்ன வினோதமான பேர் நமக்கு தோணும். இப்போ நம்ம பூமியில இடங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆனா பேர் வைக்காத இடங்கள் எல்லாம் நம்ம இனம் காணணும்னா என்ன பண்றோம், அதோட அட்சரேகை தீர்க்க ரேகையை வச்சு சொல்றோம் இல்லையா, லாட்டிடியூட் லாஞ்சிடியூட். அதே மாதிரி வானத்துல இருக்கக்கூடிய லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்படின்னு நம்ம இது வச்சுக்கலாம். அதாவது அந்த புள்ளியில வானத்துல இந்த பொருள் தெரியுது அப்படிங்கிறதுனால அதுக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல பிரபஞ்சம் உருவாகி ரொம்ப இளமையான கைப்புள்ள ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த கைப்புள்ள ஸ்டேஜில் இருக்கும்போது, அதாவது பச்சிளம் குழந்தையா இருக்கும்போது பிரபஞ்சம் தோன்றி போதிய அளவு காலம் வந்திருக்காது இல்லையா. இந்த குறைவான காலத்திலேயே இவ்வளவு ராட்சச உருவம் கொண்ட கருந்துளை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் புது. இப்போ சில பேருக்கு 30 வயசுலயே 1-2 நரமுடி தோணும். 40 வயசுல நீங்க அங்கங்க நரமுடி பார்த்தா பெருசா நம்ம யோசிக்க மாட்டோம். 70 வயசுக்காரரோட தலை ஃபுல்லா ஒயிட்டா இருந்தா நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். அதான் இயல்புன்னு வச்சுப்போம். ஆனா பிறந்து 4 நாள்ல தலைமுடி வெள்ளை முடியாச்சுன்னா நமக்கு ஒரு வித்தியாசமா தோணும் இல்லையா. 10 மாச குழந்தையினுடைய தலை ஃபுல்லா வெள்ளையா இருந்துச்சுன்னா, வெள்ளை முடியா இருந்துச்சுன்னா, நரமுடியா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வியப்பு இருக்கும் இல்லையா, ஆச்சரியம் இருக்கு இல்லையா, ஏதோ சிக்கல் இருக்குன்னு புரியும் இல்லையா. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். பிரபஞ்சம் தோன்றி பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ராட்சச கருந்துளை உருவாச்சுன்னா அது பெரிய வியப்போ ஆச்சரியமோ இல்லை. ஆனா பிரபஞ்சத்தினுடைய இளம் வயதுல இவ்வளவு பெரிய நிறை எப்படி ஒரு இடத்துல குவிஞ்சுது அப்படிங்கிற ஒரு பெரிய புதிரை இது உருவாக்கியிருக்கு. அதனால்தான் வானவியலாளர்கள் இந்த கண்டுபிடிப்பை பெரிய ஆச்சரியத்தோட மலைப்பா பார்க்கறாங்க. ராட்சச கருந்துளைனா என்ன ஆகும்னா, அந்த கருந்துளையை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை தன்னுடைய ஈர்ப்பு விசையால பிடிச்சி இழுக்கும். இப்போ சூரியன் தன் பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை ஈர்ப்பு விசையால பிடிச்சி இழுக்கிறதுனால என்ன பண்ணுது, எல்லா கோள்களும் சூரியனை சுத்திட்டு வருது இல்லையா. அதே மாதிரி அந்த ராட்சச கருந்துளையை சுற்றி ஒரு வட்டு போல பொருட்கள் திரட்சி பெற்று திரள் வட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுத்திட்டே இருக்கும். சுத்துதுன்னா படுபயங்கர வேகத்துல சுத்தும். ஒளியோட வேகத்துல சுத்தும். ஒளியோட வேகம் இல்ல, அது கொஞ்சம் குறைவா சுத்தும்.
அப்படி சுத்தும் பொழுது வெப்பம் அடைஞ்சு அதிலிருந்து பல்வேறு விதமான மின்காந்த அலைகள், ரேடியோ அலை, எக்ஸ்ரே, காமா ரே, இந்த மாதிரி ஒளி, நம்ம கண்ணில் பார்க்குற ஒளி, இது எல்லாமே வந்து அதுல இருந்து புறப்பட்டு வெளில வரும். அதே மாதிரி அப்படி சுத்தக்கூடிய அந்த கருந்துளையில மிக வலுவான காந்தப்புலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த காந்தப்புலம் என்ன பண்ணுன்னு சொன்னா ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கருந்துளையினுடைய 2 துருவங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ பூமி சுத்துதுன்னா பூமிக்கு அந்த சுத்துற அச்சுல வந்து துருவம் இருக்குல்ல, சூரியன் சுத்துதுன்னா சூரியனுக்கு சுத்துற அச்சுல ஒரு துருவம் இருக்கு இல்லையா? அது மாதிரி அந்த சுத்துற அந்த கருந்துளைக்கு வந்து வட துருவம் தென் துருவம் இருக்கு இல்லையா? அந்த வட துருவம் தென் துருவத்திலிருந்து இந்த கதிர்கள், மிக வலுவான கதிர்கள் வெளில வரும். இப்போ கலங்கரை விளக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லைட் அப்படியே சுத்தி சுத்தி வருது இல்லையா? அது மாதிரி இந்த கருந்துளை சுத்தும் பொழுது இதுவும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், பிளாஷ் மாதிரி வரும். அந்த கதிர் வரக்கூடிய திசையில நாம இருந்தோம்னா நம்ம கண்ணில் படும். தற்செயலாக இந்த கருந்துளை அது வெளியிடக்கூடிய அந்த கதிர் வரக்கூடிய அந்த பகுதியில் நாம இருக்கணும், அதே சமதளத்தில் நாம இருக்கணும். அதனால வந்து அப்பப்போ பல்ஸ் மாதிரி பச்சு பச்சுன்னு வந்து அந்த கதிர் வந்து நம்மளை வந்து அடையுது. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய நிறை என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த வியப்பான ஒரு செய்தி, எவ்வளவு எளிமையான, அவ்வளவு ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கருந்துளைகள், குறிப்பா ராட்சச கருந்துளைகள் எப்படி உருவாகும் அப்படிங்கிற நம்முடைய தத்துவத்தை புது செய்யணும், புத்தாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்